அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. முஸ்லிமாகிய நான் நீங்களும் சந்திக்க போகிற ஒரு நாள், முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களோ ரெண்டு நீங்கள் அல்லாஹ் நம்புறீங்களோ இல்லையோ, நீங்கள் கட்டாயமாக இந்த கியாமத் என்ற ஒரு நாளில் நீங்கள் சந்திச்சே தான் ஆகுறீங்க. அந்த நாளில் சகோதர சகோதரிகளே, நாங்கள் அமல் செய்ய போகிறதும் இல்லை, செஞ்ச அமலை குறைக்க போகிறதும் இல்லை, பாவம் செய்ய போகிறதும் இல்லை, செஞ்ச பாவத்தை குறைக்க போகிறதும் இல்லை. அந்த நாளில் செஞ்ச அனைத்துக்கும் கூலி தான். பாவம் செஞ்ச பாவத்துக்கு கூலி, நன்மை செஞ்சால் நன்மை கூலி, எவ்வளோ சார், வேற ஒன்றும் இல்லாத தவிர ஒன்றோ ஜன்னா ஒன்றோ ஜஹன்னா, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒத்தனைக்கான ஹதீஸில் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுமா, யா ரசூலல்லாஹ், அந்த நாளில் ஆண்களும் பெண்களும் பார்த்து கொள்வாங்களே. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு, அந்த நாளில் அவன் பார்த்து கொள்றதுக்கு விட அந்த நாளுடைய பிரச்சனை ஒரு டெரிபல், மிச்சம் ஒரு கடினமானது, மிச்சம் ஒரு சீரியஸானது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் எழுதுறது எங்களுக்கு இந்த நாள் எப்படியாப்பட்ட ஒரு நாள் உண்டு. அந்த நாளுக்கு நான் நீங்களும் இந்தியிலேருந்து சகோதர சகோதரிகளே நீங்கள் தயாராகும். அந்த நாளுக்கு, அந்த நாள் யாருக்கும் தப்பே இல்லை. அந்த நாளுக்கு எந்த விதமான தப்புறதுக்கான வழியும் இல்லை, யாருக்கும் எந்த விதமான முறையிலையும் தப்பே இல்லை, எக்ஸெப்ட் நீங்கள் நன்மை செஞ்சால் மட்டும்தான். நன்மை செஞ்சால் மட்டுமே தான் உங்களுக்கு ஜன்னா கிடைக்கும். நீங்கள் கெட்டவர்களாக அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு கொண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறு செஞ்சு கொண்டு, குர்ஆனுக்கு மாறு செஞ்சு கொண்டு, அனைத்துக்கும் நீங்கள் மாறு செஞ்சு கொண்டு வாழ்ந்தீங்க என்றால் உங்களுக்கு அங்கே கூலி கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ்ஜில் சொல்கிறான், முதலாவது வசனத்தில், மனிதர்களே அல்லாஹுவை பயந்துக்கோங்க, அந்த நாளுடைய வருத்தம் மிச்சம் ஒரு கடினமானது, மிச்சம் ஒரு டெரிபலான ஒரு விடயம் என்ன. அப்போ நீங்கள் பாருங்கள், அந்த நாள் அல்லாஹ் இந்த வேர்ஸ்ட்டில் சொல்கிறான், சூரத்துல் ஹஜ்ஜில் சொல்கிறான், அந்த நாளை பற்றி சொல்கிறான், அல்லாஹ் மிச்சம் கடினம், அந்த ஹொரிபலான ஒரு நாள் என்றான். அப்போ அந்த நாள் நாங்கள் சும்மா நினைக்கிற மாதிரி அவர்கிட்ட முன்னுக்கு போய் நிற்கிற, யாரும் மனிதர்கள்ட்ட முன்னுக்கு போய் நாங்கள் நிற்கிறது, யார்கிட்ட முன்னுக்கு நாங்கள் போய் நிற்க போகிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னுக்கு தான் போயிட்டு நான் நிற்க போகிறோம். அப்போ நாங்கள் ஒவ்வொன்று உலகத்திலேயே முடியுமான அளவு நாங்கள் அமல் செஞ்சு கொண்டு செய்கிற பாவங்களுக்கு அனைத்துக்கும் நாங்கள் தயாராகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் காஃபிரில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாள் எங்களுடைய எங்களுடைய ஹார்ட் எங்கே வரும் என்றால் அந்த பயங்கரத்துக்கு தொண்டை குழிக்கு வரும் என்றான், அல்லாஹ் தொட்டுக்கு வரும் என்றான். அப்போ அந்த நாளில் நாங்கள் எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான ஒரு நாள், செஞ்ச பாவங்கள் மறைஞ்சி ஒளிஞ்சி செஞ்ச பாவங்கள் அனைத்தையும் அனைத்து கூலியும் கிடைக்க போகுது எங்களுக்கு. எல்லாத்திலும் முன்னுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவத்தை காட்ட போகிறோம். நாங்கள் யாருக்கிட்ட நீங்கள் ஒன்று நினைவு வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த இடத்துல போய் மறைஞ்சி செஞ்சாலும் எந்த ஒரு செயலையும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சதுக்கு கூலி தருவான். நாங்கள் யோசிக்கணும், நாங்கள் ஜன்னக்கு போக போகிறோமா ஜஹன்னமுக்கு போக போகிறோம். இப்போ எனக்கு என்ன ஆதாரம் இருக்குது, நான் பேசுகிறேன், எனக்கு என்ன ஆதாரம் இருக்குது, நான் ஜன்னக்கு தான் போக போகிறேன், நான் சொர்க்கத்துக்கு தான் போக போகிறேன். யாருக்குமே எந்த விதமான ஆதாரமும் இல்லை அவர் சொர்க்கமாக நரகமா என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் எதுக்கு போக போகிறோம். உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணும் என்றால், சொர்க்கத்துக்கு போக ஆசை என்றால், நீங்கள் இந்த உலகத்தில் தியாகத்தோட வாழணும். அப்போ இப்போ நீங்கள் நினைப்பீங்க, அப்படி என்ன கஷ்டம் ஒன்றுமே அனுபவிக்கணும், உலகத்தில் ஒவ்வொன்றையும் அனுபவிக்கணும். எது அல்லாஹ்க்கு விருப்பமோ, எது குர்ஆன் அனுமதி தந்திக்கோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதி தந்திக்கிறானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாரோ, அது அனுமதி தந்திக்கிறாரோ அதை செய்யுங்க. அது வானமென்று செஞ்சால் தான் ஹராம் உங்களுக்கு. நீங்கள் இப்போ மிச்சமாக அதிகமாக மக்கள்கள் செய்கிற எது மார்க்கத்துக்கு எதிராகிதோ, எது ஹராம் ஆகிதோ அதை தான் அவங்க செய்ய. அப்போ நீங்கள் செய்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறந்து நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் செஞ்சது கூலி கிடைக்கும் உங்களுக்கு அங்கே. இப்போ நீங்கள் உலகத்தில் வாழணும், மிச்சம் கோணமாக வாழணும். நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நேரமும் நாங்கள் வேஸ்டாக்கப்படாது, நாங்கள் அநியாயமாக்கப்படாது. நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் சுவர்க்கத்துக்கு தயாராக கொண்டே இருக்கணும், அமல் செஞ்சு கொண்டே இருக்கணும், செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு ஏற்றுக்கொண்டே இருக்கணும். இந்த நிமிடத்துலேருந்து சகோதர சகோதரிகளே, நீங்கள் அல்லாஹ்வோட பக்கம் திரும்பணும், அல்லாஹ்வோட பக்கம் பாவ மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ்
மன்னிக்கக்கூடிய கஃபூருர் ரஹீம். நீங்கள் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பெரும் பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் நீங்கள் மௌத்துக்கு முந்தி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். நீங்கள் 1000 அடி பாவத்தில் விழுந்து நீங்கள் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை மன்னிப்பான். அப்போ இந்த கியாமத் நாள் வர முந்தி சில அடையாளங்கள் இது. 2 விதமான அடையாளம், 2 வகையான அடையாளங்கள் இது. ஒன்று சின்ன அடையாளங்கள், அடுத்ததாவது பெரிய அடையாளங்கள். இப்போ நாங்கள் இன்றைய பார்ப்போம் எது சின்ன அடையாளங்கள் இல்லை. அதில் முதலாவது எங்களோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத். இது ஒரு சின்ன அடையாளம். முதலாவது சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, கியாமத் நாள் கிட்டே போல, கடைசி நேரம் வரப்போல அதிகமாக முஸ்லீம்களுக்கு பார்க்க கிறிஸ்தவர்கள் தைப்பாங்க. அப்போ இன்றைக்கு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், அதிகமாக கிறிஸ்தவர்கள் தைக்கிறாங்க உலகத்தில். இஸ்லாம் 2வது, அதிகமாக கிறிஸ்தவர்கள். இன்னொரு ஹதீஸில் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீக்கிற காலத்திலே ஒருவர் இருந்தார், அவர் தான் நபி என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீந்தார் அந்த காலத்தில். அவர் நபி என்றார். அவரை நபி என்று கூறினார் எல்லாத்தையும். அவருடைய பேர் என்னென்றால் முஸ்லிம் அல் கதபு. அப்போ அவரை கொண்டது யார் என்றால் வஹ்ஷ் இப்னு ஹாரிஸ். அப்போ இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நாத்தன் நபியே நீந்தார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல யாருமே நபியா வரல, யாரும் நபியா இல்லையும் கூட இந்த உலகத்தில். அப்போ இது மிச்சமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சைன் தான். இது இன்னைக்கு மிச்சமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சைன் தான். அது என்னென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறார், ஒத்தனிக்கான ஹதீஸில், ஒரு மனிதனுக்கு நாங்கள் 2 தினார் கொடுத்தா கூட அவர் அதை வச்சு மகிழ்ச்சி, அதை வச்சு அவருக்கு போதுமைக்காது. 2 தினார் கொடுத்தா கூட அவருக்கு அது போதுமைக்காது. அப்போ இந்த காலத்தில் இது நடக்குது. ஒருவருக்கு நாங்கள் 2000 தினார் கொடுத்தா கூட அவருக்கு சந்தோஷம், அவர் மகிழ்ச்சி அடைகிறார், அவருக்கு போதும் இல்லாது அவ்வளோ. நாங்கள் 2 தினார்கள் 2000 தினார்கள் 5000 தினார் கொடுத்தா கூட அவருக்கு அது போதும் இல்லை. நான் கேட்டேன், இன்னும் தரான்னு கேட்டால் இன்னும் தர. ஏன் அவருக்கு எவ்வளோ இருந்தாலும் போதா, காசு எவ்வளோ இருந்தாலும் போதா. அப்போ இது இந்த கியாமத் நாள் ஒரு கடைசி நேரத்தில் ஒரு அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு சலாம் சொல்லுவார். எப்படி இருந்தால், ஒரு கேதரிங், ஒரு கூட்டத்துக்கு போகிறாரு, ஒரு குரூப்புக்கு. இப்போ எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறான். இப்போ ஒரு வாராரு அந்த கூட்டத்துக்குள்ள போகிறது, கேதரிங் உள்ள போகிறதுக்கு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் தெரிஞ்சவருக்கு மட்டும் சலாம் சொல்கிறாரு. அப்போ இது பிள்ளை. நீங்கள் ஒரு கேதரிங்க்கு போகிறீங்க என்றால் எல்லாத்துக்குமே பொதுவாக சலாம் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, எல்லாத்துக்குமே பொதுவாக சலாம் கொடுங்க. தெரிந்தவருக்கு மட்டும் சலாம் கொடுக்குவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, பெண்கள் என்ன செய்வாங்க என்றால் அவங்களுடைய ஸ்பௌஸ், அவங்களுடைய கணவன்மார்களை வியாபாரத்தில் உதவுவாங்க. அப்போ இந்த காலத்தில், இந்த உலகத்தில் எப்பிக்கிற காலத்தில் அதிகமாக பெண்கள் வியாபாரத்தில் பெஸ்ட். அவங்க பொய் சொல்கிறாங்க, ஒவ்வொன்று பலவிதமான ஹராமான செயல்கள் செய்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இல்லை, வேண்டியது ஒன்று பொய் சொல்லி ஏமாற்றி அது பொய் விதமான வியாபாரம் நிறைய அவங்க செய்கிறாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க இல்லை, ஒரு நிமிடம் கூட நான் இப்போ கியாமத் நாளில் மாட்ட போகிறேன். அது கடைசி நேரத்தில் அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யார் ஒருவர் அவருடைய உறவை முறித்து கொள்றாரோ, உறவு வானம் என்று ஒதுங்கி நிற்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் நுழையல. அப்போ நீங்கள் 5 வக்து தொழினாலும் பரவாயில்ல, குர்ஆனை பாடமாக்கினாலும் பரவாயில்ல, குர்ஆனை திலாவா செஞ்சாலும் பரவாயில்ல, வேண்டியது செஞ்சாலும் பரவாயில்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இது நீங்கள் செஞ்சு கொள்றே உங்களோட ஒரு பெருமை, உங்களோட ஒரு பெரிய தனத்துக்காண்டி நீங்கள் செஞ்சு கொள்றே. உங்களுக்கே நீங்கள் சுவர்க்கம் மானம் என்றது நீங்கள் ஒதுங்கி நிற்கிறவங்க, உங்களுக்கே நீங்கள் சொர்க்கம் மானம் என்றவங்க, உங்களுக்கு நரகத்துக்கு போக ஆசை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு, யார் அவரோட உறவை முறித்து கொள்றாரோ உறவு வானம் இல்லை, நான் அவர்கிட்ட ஒதுங்கி நிற்கிறேன், வானம் எனக்கு அவரோட பேசியதான். இப்படி யார் ஈக்கிறாரோ
ரசூலுல்லாஹி சொன்னாரு, அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டாரு. அப்ப நீங்க உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் பார்த்து அது இல்லை, உங்களுக்கு சுவர்க்கம் மூலமா பணிந்து போங்க, அவரோட பேசுங்க போயிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, மக்கள் என்ன செய்வாங்க என்றால் உண்மையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, உண்மையை தடுப்பாங்க, உண்மையை தடுத்து பொய் ஏதோ அதை உண்மையாக எடுப்பாங்க. அப்ப இது நடக்குது, எங்களை கண்ணு முன்னு நடந்து கொண்டிருக்குது. மக்கள் எது உண்மைன்னு சொல்றோமோ அது இல்லை, அது போய் மார்க்க விஷயத்துலையோ எதுலையோ அவங்க எது நாங்கள் உண்மைன்னு சொல்றோமோ அதை அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, இத்தனைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. எது நாங்கள் பொய் என்றோமோ அதை தான் அவங்க இதுதான் சரி, நீங்கள் சொல்கிறது தான் சரி இருக்கும். அப்போ இது வந்து கியாமத் நாள் ஒரு அடையாளம். கியாமத் நாள் கடைசி நேரத்தில் ஒரு அடையாளம் என்னென்றால் ஜினா எல்லா இடத்துலையும் பரவ தொடங்கும். ஜினா எல்லா இடத்துலையும் பரவ தொடங்கும். ஜினா நீங்கள் நினைக்கலாம் சரி காஃபிர்கள் இது மட்டும் இல்லை, டோட்டலி ராங். காஃபிர்கள் கிட்ட இது மட்டும் இல்லை ஜினா பரவுது, முஸ்லீம்கள் கிட்டே நின்று. என்ன காரணம் அது? எல்லா இடத்துலையும் ஃப்ரீ மிக்சிங், ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்றுக்கு, பெண்கள் ஹிஜாப் இல்லாமல் இப்படி நிறைய விடயங்களால் சோஷியல் மீடியாக்கள் இப்படி நிறைய டிஜிட்டல் இதுகளில் இல்லாட்டி ஸ்ட்ரீட்ஸ்களில் நிறைய இதுகளில் எல்லா இடத்துலையும் ஃபிட்ன ஆகிடுது. அப்போ ஜினா எல்லா இடத்துலையும் பரவ தொடங்கிடுச்சு. ஜினா வந்து இப்போ பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஜினா. இப்போ ரசூலுல்லாஹி சொன்னார், அப்போ அதுவும் ஒரு கியாமத் நாள் ஒரு அடையாளம் தான். ரசூலுல்லாஹி சொன்னார், என் உம்மத்துக்கு ஒரு காலம் வரும், அவங்க ஜினா இசையில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆண்கள் சில்க் அணிகிறது, அவங்க போதவஸ்து குடிக்கிறது எல்லாம் ஹலால் ஆகி கொள்வாங்க. இப்போ ஒருவர் தெரியாத ஒருவர், அப்போ அது மூலம் கியாமத் நாள் ஒரு அடையாளம் தான். கிட்ட அவர் ஒரு அடையாளம். இப்போ தெரியாத ஒருவர், நான் அவர் போதவஸ்தை பாதிக்கிறாரு, அப்படி இல்லாட்டி ஏதாவது இல்லாட்டி ஆனவர் சில்க் கொடுக்குறாரு, இப்போ நான் சொல்கிறேன் இது தட்டை, இது ஹராம் இல்லையா, அது ஹலால் என்று அவர் சொல்லுவார். அப்போ இதுவும் இப்போ அது ஒரு குஃபுரான ஒரு செயல், அவர் இஸ்லாமை விட்டு நலிஃபையாக்குற ஒரு பேச்சு தான் அது. அப்போ அது அவங்க ரசூலுல்லாஹி என்ன சொன்னார், அவங்களுக்குள்ளுக்கு அது ஹலாலாக்கி கொள்ளுவாங்க. அதுவும் கண் முன்னுங்க நடக்குது. கியாமத் நாள் கிட்ட அவங்கள ஒரு அடையாளம் என்னென்றால் மது போதவஸ்து பாவிக்கிறது. ரசூலுல்லாஹி சொன்னார், என் உம்மத்துக்கு ஒரு காலம் வரும், அவங்க போதவஸ்தை குடிப்பாங்க, அதுக்கு ஹலால்னு சொல்லி அவங்களுக்கு அது ஹலாலாகி கொள்வாங்க, அதுக்கு விதவிதமான பேர்களும் கொடுப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நாங்கள் காலத்தில் பார்க்குறோம், ஒவ்வொரு போதவஸ்துக்கு ஒவ்வொரு பேர், எங்களுக்கே 40 வச்சுக்கொள்ளாத பேர்கள். அப்போ அதுவும் ரசூலுல்லாஹி சொன்னார், பேர்களும் கொடுத்து கொள்வாங்க. பேர்கள் நிறைய பேர்கள், வைபரண பேர்கள். ஒரு மனிதன் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அவர் கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், எப்போ கடைசி நாள், எப்போ ஒரு கியாமத் நாள் வருது, கடைசி நேரம் வருது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, எப்போ உண்மை நெக்லெக்ட் ஆகப்படுதோ, உண்மை இல்லை. இப்போ இதுக்கு இந்த ஹதீஸ் அர்த்தம் என்னென்றால், எப்போ உண்மை நெக்லெக்ட் ஆகப்படுதோ அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இந்த நாளுக்கு வெயிட் பண்ணுங்க. அப்போ நாங்கள் பார்க்குறோம், ஒருவருக்கு பொறுப்பு இருக்க தகுதியே இல்லை, ஆனாலும் அவர் என்ன செய்கிறாரு, அவங்க என்ன செய்கிறாங்க, இல்லாட்டி அவர் காசில் பொய் செய்கிறதாகட்டும், ஏமாத்து நிறைய, ஆனால் இவரை தான் மக்கள் முன்பில் பொறுப்புக்கு போடுறாங்க. அப்போ இதுவும் ஒரு அடையாளம் தான். அவங்களுக்கு தெரியும், நல்ல இவர் கெட்டவர், இவர் சரியில்லை எல்லாம் தெரியும், ஆனாலும் மக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்கள மேலே போயிட்டு இவரே போடுறாங்க. இதே சகோதரர்கள், இந்த ஒவ்வொரு அடையாளம் நாம் கண்ணு முன்னுக்கு பார்க்க போல ஒரு கவலை கொண்டு வருது. மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயந்து கொள்றாங்க இல்லையா, அல்லாஹுடைய வேதனை, அல்லாஹுடைய கொடுமையான தண்டனை, நரகத்தை பயந்து கொள்றாங்க இல்லையே. யாருமே மார்க்கத்தை உண்மையை படிக்க தயார் இல்லை.
இது வல்லாஹி ஒரு கவலை கொண்டு வருது என்னோட கல்வியில். சகோதர சகோதரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் நீங்களும் பயந்து கொள்ளணும். அல்லாஹுடைய தண்டனை மிகவும் கொடுமையானது. நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நரகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கேங்ஸ்டராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த நாள் அல்லாஹ் கிட்ட நீங்கள் செஞ்சதுக்கு பாவம் கேட்கலையோ அல்லாஹ் அவங்களே தூக்கி நரகத்தில் வீசி தான் போகிறோம். அப்போ கியாமத் நாளில் ஒரு அடையாளம் என்றால் நேரம் அதிகமாக ஃபாஸ்டாக போகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் வராது எப்பென்றால் நேரம் இவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு உதாரணம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு வருடம் ஒரு மாதம் போல இருக்கும் என்றார். ஒரு வருடம் ஒரு மாதம் போல இருக்கும் என்றார். இரண்டாவது ஒரு மாதம் ஒரு வாரம் போல இருக்கும் என்றார். மூணாவது ஒரு வாரம் ஒரு நாள் போல இருக்கும் என்றார். நாலாவது ஒரு மணித்தியாலம் ஒரு ஹவர் எப்படி இருக்கும் என்றால் ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சு கையில் வச்சு கொண்டு அதை எப்படி டக்குனு ஃபாஸ்ட்டாக பற்றி நூறுதோ அதே போல தான் ஒரு ஹவர் இருக்கும் என்றார். அப்போ நான் இப்போ எங்களோட பொறுத்த மாதிரி எந்த வேலை எடுத்தாலும் டைம் இருக்காது. காலையில் லீவ்னா வேலையை போகணும், வேலையை செஞ்சு அது டைம் நாள் ஒரு ஃபுல் பேக் டைம் ஒன்றுக்கு ஃப்ரீயாக இருக்காது. அப்போ இதுக்கு உலமாமார்கள் சொல்கிறாங்க, டைமில் பரக்கா இருக்காது. டைமுக்கு பரக்கத்தை போடுற யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. போர்வர் இருப்பார், அவர் நிறைய வேலைக்குமா இருக்குது. ஆனாலும் அவர் எல்லா வேலையும் நாங்கள் அவர்கிட்ட பார்த்தா எல்லா வேலையும் செஞ்சு அவருடைய குடும்பத்தை போய்ட்டு சந்தித்து எல்லாம் செஞ்சுப்பார். ஆனால் எங்களோட செய்வார், எங்களுடைய வேலை செய்கிறாரு. ஆனால் எங்களுக்கு பார்த்தா டைம் இருக்காது. எல்லாம் டைம் இல்லை. அவரை பார்த்தா அவருடைய வேலையும் செஞ்சு அதே போல் வேலையும் செஞ்சு அவருடைய குடும்பங்களை சந்தித்து குடும்பத்தையும் கவனித்து வீடியும் கேட்டு எல்லாம் செஞ்சு கொண்டு இருப்பார். அப்போ அதுதான் டைமுக்கு பரக்கத்தை போடுறது அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான். கயாமத் நாள் கிட்ட ஒரு அடையாளம் என்னென்றால் ரிபா, வட்டி அதிகமாக பரவும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மக்கள் யோசிக்க மாட்டாங்க அந்த காசு ஹலாலோ ஹராமோ. அவங்க அந்த வார காசு ஹலாலோ ஹராமான்னு யோசிக்க மாட்டாங்க, அவங்க சும்மா எடுப்பாங்க காசை. அப்போ இப்போ இருக்கிற காலத்தில் மக்களுக்கு எப்படி காசு வேணும்? அவங்களுக்கு எந்த விதமான பரவாயில்ல, ஹலாலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹராமான முறையில் வந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒன்றும் காசு தான். அது ரிபாவாக இருந்தாலும் பரவாயில்ல, பொய் செஞ்சு காசு எடுத்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்னென்றால் காசு, அவ்வளோதான். இன்னொரு அடையாளம் என்னென்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், பெண்கள் பாட்டு படிக்கிற பெண்கள் நிறைய எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. பாட்டு படிக்கிற பெண்கள் நிறைய எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. வைன் இன்ஸ்பிரேட்டட் வைன் அவங்களோட மதுவை அனுமதிச்சு கொள்வாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார், பாட்டு படிக்கிற பெண்களும் நிறைய இருப்பாங்க, வைனையும் அவங்களுக்குள்ள ஹலாலாகி கொள்வாங்க. அப்போ அதிகமாக பெண்கள் பாட்டு படிக்கக்கூடிய பெண்கள் எல்லா இடத்துல இருக்கிறாங்க. ஒழுங்கான இது உடுப்பு ஆடைகள், அவங்களோட ஒவ்வொரு விதமான ஆடைகளும் நிறைய, அவங்களோட போதவஸ்து பாவிக்கிறதும். ரசூலுல்லாஹ் சொன்னார், 2 விதமான மக்களை அவர் பார்த்தில்லை, அவர் கண்ணால் பார்த்தில்லை, இவங்க ஜஹன்னம் நரகத்தில் தான் இருப்பாங்க. முதலாவது ஆண்கள், சில ஆண்களோட அந்த விக் எப்படிக்கும் என்றால் ஒரு கெட்டலுடைய டேல் போல இருக்கும் என்றார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாவது பெண்கள் இருப்பாங்க, அவங்க ஆடை உடுத்து தைப்பாங்க, ஆனாலும் அவங்க நேக்கன், அவங்க நிறுவனத்தோடு தைப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க ஆடை உடுத்து தைக்கிறாங்க, ஆனாலும் அவங்க நிறுவனத்தோடு தைக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார், இவங்களும் அவங்க இன்னொரு கூட்டம். அப்போ
அவங்க அப்படி ஆடை உடுத்திப்பாங்க, ஆனால் நிறுவனத்தோட தைப்பாங்க. அவங்களோட ஆடை ஒன்று டிரான்ஸ்பேரண்ட் அப்படி இல்லாட்டி டைட்டை உடுத்திப்பாங்க அப்படி. அப்போ இன்னொரு அடையாள ரசூலுல்லாஹ் சொன்னார், ஆட்கள் பார்த்து அவங்களோட தலையை நிற்கிறது, இது என்னது, அவங்களோட தலையில என்ன மொய்க்குமா, எப்படி என்றால் அந்த ஒட்டகத்துல ஹம் போல இருக்கணும் பெரிய சார். அப்போ இப்போ பெண்கள் என்ன செய்யலாம், அதை போட்டு அதுக்கு மேலே ரெப் பண்ணுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார் இப்படி வைப்பாங்க. அடுத்ததாவது அவங்க நடப்பாங்க எப்படி என்றால் ஒரு சைடுக்கு இப்படி லீன் பண்ணி கொண்டு ஆடியாடி நடப்பாங்க. அவங்க என்னத்துக்கு, ஆண்களை அட்ராக்ட் பண்ணிக்கொள்ள, ஆண்களை அவங்களோட பக்கம் சாட்சி கொள்றதுக்கு. ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னார், இவங்களுக்கு சுவர்க்க நுழையின் மேல இவனுக்கு சுவர்க்கத்துடைய வாசம் கூட கிடைக்காதுங்க ரசூலுல்லாஹ் சொன்னார். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னார், மக்கள் என்ன செய்வாங்க என்றால் அவங்களுடைய மஸ்ஜித்கள், அவங்களுடைய பள்ளிவாசல்களை பெருமை அடித்துக் கொள்வாங்க, போஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி என்றால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னார், யார் ஒருவர் அவருடைய மஸ்ஜித்களை பெருமை அடித்துக் கொள்வாங்க. ரெண்டாவது யார் அவங்களுடைய குர்ஆனை டெக்கரேட் பண்ணி கொள்வாங்க. இப்போ மாஷா அல்லாஹ் குர்ஆன் ரெயின்போ கலர், குர்ஆனுக்கு மேலே அழகான கவர் போட்டு, அப்போ இப்படி யாரை செய்வாங்களோ இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அழிவு வந்து உள்ளோட்டு விட்டார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் வத்தண்டி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மக்கள் அவங்களுடைய மஸ்ஜித்களை பெருமை எடுத்துக் கொள்வாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது நீங்கள் மஸ்ஜித்களை டெக்கரேட் பண்ணுவீங்க. எப்படி என்றால் கிறிஸ்தவர்களும் யகூதிகளும் எப்படி அவங்களுடைய வணக்கமுடைய இடங்களை டெக்கரேட் பண்ணி கொள்வாங்களோ அதே போல் அவங்க டெக்கரேட் பண்ணி கொள்வாங்க. இப்போ ஒருவருக்கு சரியான பிரச்சனை, ஒரு சரியான ஒரு துன்பம், ஒரு வாழ்க்கை, ஒரு சரியான அவருடைய வாழ்க்கை பிரச்சனை, நெருக்கமான ஒரு வாழ்க்கை. இப்போ அவருக்கு எந்த விதமான நாலேஜும் இல்லை மார்க்கத்தில், குர்ஆனும் தெரியா, சுன்னத்தும். இவருக்கு இப்போ என்ன நினைக்கும், நினைப்பாரு எனக்கு மரணம் தோணும், சரி வராது. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார், ஒருவர் என்ன செய்வார், நடந்து போவார், கபரை காணுவார், நடந்து போவார். அவர் ரசூலுல்லாஹ் சொன்னார், இவர் யோசிப்பார், நான் இவருடைய இடத்துல ஈக்கேன்னு. இதெல்லாம் என்னோட கண்ணு முன்னுக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு சைன் தான், ஒரு அடையாளம் தான் இந்த கியாமத்துடைய நாள். இது ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். இது என்னென்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், என் உம்மத்துக்கு ஒரு காலம் வரும், அவங்க எப்படி என்றால் காஃபிர்கள் சிலை வணங்குற ஆட்களை பின்படுத்துவாங்க, அவங்க சிலைகளை அவங்களோட வணங்குவானும் கூட, அவங்களுக்குள்ளே அவங்க வணங்கி கொள்வாங்க கூட. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்த ஆண்கள் பெண்களை தவிர இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ் எல்லாமே எது காஃபிர்கள் செய்கிறாங்களோ, எது அந்நியர்கள் செய்கிறாங்களோ அதைத்தான் மக்கள் எடுத்து நடக்கிறாங்க. எது இஸ்லாம் எது வழிகாட்டிக்கோ, இஸ்லாம் எது நேரான பாதையை காட்டிக்கோ, சரி அது சரி வராது. அது அவங்களோட சோலுக்கு அது அவங்களுக்கு ஃபிக்ஸட் இல்லை. அவங்க லேபல் முஸ்லீம், ஐடென்டிஃபை முஸ்லீம், ஆனாலும் ஹார்ட் உள்ளுக்கு பார்த்தா ஜீரோ அவங்களோட நாலேஜ். அப்போ அவங்களுக்கு எது யகூதிகள் எது காஃபிர்கள் செய்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு ஒன்று, அதுதான் அவங்களுக்கு அதைத்தான் அவங்க சந்தோஷம், அதுதான் அவங்க இன்பம் காண்றாங்க. இப்போ இது ஒரு லாஸ்ட் ஹவரில் ஒரு சைன் தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீங்கள் ஒரு உண்மையான முஃமின் இல்லை, நீங்கள் அடுத்த நெய்பரை பக்கத்து வீட்டார்களை நீங்கள் ஏதாவது செஞ்சீங்க, ஹார்ம் பண்ணீங்க, அப்படி ஏதாவது நீங்கள் உங்களையால் அவருக்கு சேஃப் இல்லை, நீங்கள் ஈக்கிறீங்க, நீங்கள் வாழ்கிற வீட்டில் அடுத்த வீட்டார்கள் உங்களையால் அவருக்கு கஷ்டம், அவர் சேஃப் இல்லை உங்களையால். அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீங்கள் ஒரு முஃமின் இல்லை, நீங்கள் ஏன் ஏதாவது அவருக்கு நீங்கள் 5 வக்து தொழுவீங்க எல்லாம் செய்வீங்க, ஆனாலும் அவருக்கு சரியான நீங்கள் தொந்தரவு உண்டாயிருப்பீங்க.
ஏதாவது ஒரு அநியாயம் செஞ்சு கொண்டே தான் இருப்பீங்க. கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஃமினூன்ல சொல்றான், இது ட்ரம்பட் சூர் ஊதப்பட்ட போகிறோம், இந்த உலகத்தில் சூர் ஊதப்பட்ட போகிறோம். இந்த குர்ஆன் அல்லாஹ் சூரத்துல் முஃமினூன்ல சொல்றான், சூர் ஊதப்பட்ட போகிறோம் எந்த விதமான உறவும் ஈக்காது உலகத்தில், எந்த விதமான உறவும் இந்த உலகத்தில் ஈக்காது, எந்த விதமான உறவும் இந்த உலகத்தில் ஒன்றும் கேட்டுக்கொள்ளாது. அப்போ சூரூதப்பட்ட போகிறோம் அவ்வளோதான் உலகம். அதுக்கப்புறம் கயாமத்துடைய நாள். இதை நான் பார்த்தோம், நாங்கள் இதெல்லாம் கேட்டோமோ அதை நினைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியம் தருவானாங்க. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா முஹம்மத்.